உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் பிப்ரவரி மாத பலன்கள் நம்ம பேச போறோம். அதுவும் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய அனுகிரகங்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குது அதை பார்ப்போம். உங்களுக்கு கும்பத்துல சனி பகவான், மீனத்துல ராகு பகவான், மேசத்துல குரு பகவான், கன்னியில கேது பகவான், தனுசுல புதன், சுக்கிரன், செவ்வாய் தனுசுல இருக்கிறாங்க. உங்களுக்கு 15ஆம் தேதி, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி பெயர்ச்சியாகி மகரத்துக்கு அந்த சூரிய பகவான் வர்றாங்க. மகரத்துக்கு சூரிய பகவான் வரும்போது மகர சங்கராத்திரி, அதாவது தமிழர் திருநாள். இது இந்த மாத கிரக அமைப்புகள். அப்போ உங்களுக்கு அந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு பார்க்க போனா இந்த புதனாகப்பட்டது பெயர்ச்சியாகி மகரத்துக்கு போயிடுவாரு. அதே சமயத்துல புதனும் சூரியனும் உங்களுக்கு மகரத்துல ஒன்னா இருப்பாங்க. அதுக்கப்புறமாகப்பட்டது 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசுல இருந்து பெயர்ச்சியாகி மகரத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமாகப்பட்டது இந்த சுக்கிர பகவான் 12ஆம் தேதி பெயர்ச்சியாகி மகரத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப மகரத்துல சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இத்தனை கிரகங்கள் இருக்குது. இது போக இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது 20ஆம் தேதி பயிற்சியாகி கும்பத்துக்கு போயிடுவாங்க. அதற்கு முன்னாடியே இந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி பிப்ரவரி 15ஆம் தேதி கும்பத்துக்கு போயிடுவாங்க. அப்போ விருச்சிகத்துக்கு இந்த மாத கிரக அடைவு எப்படி இருக்கிறது அதை பார்க்கலாம். அப்ப விருச்சிகத்துக்கு பார்க்க போனா தன்னுடைய ராசி அதிபதி யார்? செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் பகவான், நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், நம்மளுக்கு பார்க்க போனா எப்பவுமே அந்த ராசி அதிபதிங்கிறது கெட்டு போகக்கூடாது. ஒன்னும் சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கணும், இல்ல அந்த ராசி அதிபதி நின்ன இடம் நல்லா இருக்கணும், அந்த ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா இப்ப உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உச்ச பலம் வாங்கி சனி பகவானுடைய வீட்டுல இருக்கிறாரு. அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உச்ச பலம் பெறுவதால் விருச்சக ராசிக்காரங்களாகப்பட்டது கண்டிப்பாக இந்த மாதத்தில் அவங்க பார்க்க போனா ஒரு நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாண்ட அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும், எவ்வளவு தடைகள் அவங்க வாழ்க்கையில வந்திருந்தாலும், எத்தனை சோதனைகளை அவங்க பார்த்திருந்தாலும், இந்த காலகட்டத்தில் அந்த சோதனையிலிருந்து மீண்டு, அந்த கஷ்டங்களிலிருந்து மீண்டு ஒரு நல்ல ஒரு செயலாக்கம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஐடியா எடுத்தாலும் அந்த ஐடியாவை நன்கு சிந்திச்சு நல்லா யோசனை பண்ணி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த ஐடியாவுக்கு உங்களுக்கு வழிகாட்டுறவங்க நல்ல நண்பரா இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப உங்களுக்கு பார்க்க போனா உங்களால இதற்கு முன்னாண்ட செய்ய முடியாத காரியத்தை செஞ்சு தடைப்பட்ட காரியத்தை இந்த மாதத்தில் நீங்கள் திருப்திகரமாக செஞ்சு அதுல சக்சஸ் ஆகுறீங்க. இது நல்லா இருக்குது. இது போக பார்க்க போனா உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது 7ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல மகரத்தில் அருமையா இருக்கிறாங்க. அப்ப அந்த உச்சம் பெற்ற செவ்வாயோடு அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த சுபகாரியங்கள் நடக்குதுன்னா அந்த சுபகாரியங்களை
ஒரு முறை, இருமுறை, 3 முறைக்கு நல்ல யோசனை பண்ணி ஒரு முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில் தான் இருக்குது. அவசரப்பட்டு முடிவெடுத்தால் அதுல பார்க்க போனா நீங்க சிக்கலை எதிர்பார்ப்பீர்கள். அப்ப அவசரப்படாமல் நிதானமாக யோசனை பண்ணி முடிவெடுக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். இது போக பார்க்க போனா விருச்சக ராசியில பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை. அப்ப அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறாங்க. அந்த குடும்ப ஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 6ஆம் இடத்துல இருக்கிறத நீங்க விட்டுருங்க. அந்த குருவுடைய பார்வை குடும்பஸ்தானத்துல படுறதுனால உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மறந்து அந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து 3வது மனுஷனால ஒரு பஞ்சாயத்தினால கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நீங்க நல்லா வாழ போறீங்க. அப்ப இது போக பார்க்க போனா அந்த சூரியனும் புதனும் உங்களுக்கு பார்க்க போனா 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க படிச்ச படிப்பு இல்ல நீங்க ஒரு அரியர்ஸே வச்சிருக்கிறீங்க, அதை எழுதினாலும் பாஸ் பண்ணிடுவீங்க. அப்போ அது போக பாத்தீங்கன்னா நீங்க இந்த சமயத்துல படிக்கலாம். நீங்க பார்க்க போனா எதிர்பார்த்த கல்விங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியாக அமையும். அப்ப அந்த படிப்புனால கண்டிப்பாக நீங்க வெளிநாடு போகலாம், வெளி மாநிலங்களுக்கு போகலாம். இதன் மூலியமாக அந்த படிப்புல ஒரு நல்ல அமைப்புங்கிறது உங்களுக்கு இருக்குது. இது போக இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அரசு உத்தியோகம், அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், 2வது அரசியல் வேலைகள், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அரசியல்ல நீங்க நல்ல ஸ்தானத்துக்கு வருவீங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த விருச்சக ராசி ஆகப்பட்டது விஷாக நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்ப இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆகப்பட்டது குரு பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் தடை இல்லை. ஏன்னா குரு இருக்கிறது 6ஆம் இடமாக இருந்தாலும் அதனுடைய பார்வை ஆகப்பட்டது உங்களுக்கு 2ஆம் இடத்துல விழுகுது. அப்ப அந்த 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் விழுவதனால, உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் விழுவதனால, உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுவதனால கண்டிப்பாக தனத்துக்கும் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக எந்த குறையும் வைக்க மாட்டாரு. இது போக அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அந்த சனி ஆட்சியாக இருந்து உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. இது போக கேட்டை நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம். அப்ப அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த 11ஆம் இடத்து அதிபதி ஆகப்பட்டது லாபாதிபதி. அப்ப அந்த ஸ்தானாதிபதி உங்களுக்கு உச்சம் பெற்ற அந்த செவ்வாயோட அந்த புதன் இணையும் போது கண்டிப்பாக அந்த புதன் நாள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்களுக்கு கல்வி நல்லா இருக்கும், உங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிசினஸ் நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்லா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த இந்த பீரியட்ல இந்த காலகட்டத்துல நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஆகப்பட்டது நல்லா இருக்கும். ஆனா எதை நீங்கள் செய்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. ஒரு பிசினஸ்ல கேபிட்டலே போட்டீங்கனாலும் யோசனை பண்ணி போடுங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி செய்யுங்க. இந்த மாதத்துல பார்க்க போனா உங்களுக்கு 60% 70% பலன் தான் இருக்குது. அடுத்த மாசம் ஆகப்பட்டது உங்களுக்கு இந்த கிரகங்கள் மாறும்போது இன்னுமே உங்களுக்கு அந்த பலன் ஆகப்பட்டது சேர்த்து வரும். இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே 2 போன் நம்பர் கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.